இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. ராஜா, நான் உன்னை எவ்வளோ நல்லவன் நம்பினேன், கடைசியில் நீ இப்படி கேவலமானவனாக இருக்கியே. மகேஷை பற்றி தப்பாக போய் நீ அம்மாக்கிட்டே சொல்லிட்டு இருக்கல. யார் நினச்சாலும் எனக்கும் மகேஷுக்கும் நடக்கிற கல்யாணத்தை தடுக்கவே முடியாது. என்னதான் இருந்தாலும் என் கழுத்தில் மகேஷ் தான் தாலி கட்டுவார். நீ என்ன வேணால் பிளான் பண்ணிக்கோ, ஆனால் கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை உன்னால் நிறுத்தவே முடியாது. உன்னை போய் நல்லவன் நினச்சிட்டேனே. மாயா கூட எவ்வளவோ தடவை சொன்னாங்க, நான் தான் வந்துட்டு கேட்கவே இல்லை. சித்தியும் உன்னை பற்றி சொன்னாங்க, நான் தான் வந்துட்டு நம்பாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கார்த்தி அந்த திக்கா வந்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு போகிறாங்க. அப்போது பாட்டி, உங்கள் பையன், மயில் எல்லாருமே அந்த இடத்துல இருக்காங்க. மாப்பிள்ளை என்னாச்சு சொன்னியா? சாமுண்டீஸ்வரி என்ன சொன்னா? உடனே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாள், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க. மயில் வந்துட்டு சொல்கிறப்ப, என்னப்பா இது, உங்ககிட்ட தானே எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம், என்ன பேரஞ்ச மாதிரி அப்படியே இருக்கு, அங்கே என்னதான் நடந்துச்சோ அதை சொல்லு. அத்தை கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கல்ல, ஏன்னா அந்த கேவலமானவன் வந்துட்டு ரேவதி கழுத்தில் தாலி கட்டிடவே கூடாது, அதுக்கு தானே இவ்வளோ தூரம் போராடுறோம். கடைசியில் என்னென்னா மல்லிகா டாக்டரும் மாட்டேன்ட்டாங்க, அந்த நர்ஸு பொண்ணாலையும் பிரச்சனையாயிடுச்சு, சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல. நான் எவ்வளோ சொல்லியும் அத்தை நம்பவே இல்லை. அவங்களும் இந்த நியூஸ்லாம் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்காங்க, ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை, பொய் தான். இனிமேல் இதை பற்றி என்கிட்ட பேச வர வேணான்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ரேவதியோட வாழ்க்கையை எப்படி காப்பாற்ற போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல. அதை கேட்டது ரேவதியோட அப்பா ஷாக் ஆகிடுறாங்க. என்னையா சொல்கிற, அவள் அப்படியா சொன்னா அப்படின்னு கேட்க. ஆமாம்மா, நானும் வந்துட்டு அவங்க 2 பேத்துக்குள்ள உறவை பற்றி எவ்வளவோ வந்துட்டு சொல்லி பார்த்தேன், ஆனால் மேடம் நம்புற மாதிரி கிடையாது. ஊரில் உள்ளவங்க அப்படி தான் பேசுவாங்க, அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது, இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும்னு சொல்லிட்டு குறிக்கோளோடு இருக்காங்க அப்படின்னு சொல்ல. அவளோட வைராக்கியத்துக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை அவள் பாழாக்கிடுவா, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சிவனாண்டி முன்னாடி அசிங்கப்படக்கூடாது, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் தான் அவள் எப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா. என்ன மீறி என் பொண்ணு கல்யாணம் எப்படி நடக்குன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல. ஆமராஜா, இப்பயே நீ முழிச்சுக்கலாம், அவ்வளவுதான், இன்னும் எவ்வளவு நாள் தான் அவள் ஆட போறா, அதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நீ போய் சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்து, உடனே என் பேரனுக்கும் ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்ல. பாட்டி, நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க இதையே சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல இவங்க 2 பேரும் எவ்வளவு கேவலமானவங்கன்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும், அதுக்கடுத்து எல்லாத்தையும் யோசிப்போம். முதல்ல அத்தைக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்ல. அதுக்கு வந்துட்டு ராஜராஜா சொல்றாரு, இனிமே என்னப்பா அவளுக்கு புரிய வச்சுக்கிட்டு, நான் போய் அவகிட்ட விரட்டுல அவ பாரு இந்த மண்டபத்துக்கிட்டே ஓட போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல டைலாக்லாம் விட்டுட்டு சாமுண்டீஸ்வரி பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கிட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி ரூமில் இருக்காங்க. ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, வாங்கங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுமே, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, கல்யாணம் எதுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டதுமே, ஐயோ ஈஸ்வரி, அதை எப்படி நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது, என் வாயால் அதை சொல்லவே எனக்கு வாயெல்லாம் கூசுது அப்படின்னு சொல்ல. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி அவங்க கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க, அவங்க 2 பேத்துக்குள்ளே இருக்கிற உறவே சரி கிடையாது, நம்ம பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிடும், ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டு, உன்னோட வைராக்கியத்துக்காக ரேவதியோட வாழ்க்கை பாழாக்கிற, உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல. அப்போ வந்துட்டு, என்ன இது நீங்கள் பாட்டு கண்டுபிடி பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் நல்ல மாப்பிள்ளை தான் அப்படின்றாங்க. இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, உனக்கு அவங்கள பற்றி எதுவுமே தெரியாது, எனக்கு எல்லாமே தெரியும், அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்ல. அதுக்கு மேலே மறைச்சா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க எனக்கும் வந்துட்டு அவங்கள பற்றி தெரியும், மாப்பிள்ளை வந்துட்டு அவ கிடையாது, கண்டிப்பாக ரேவதிக்கும் அவனுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. என்ன சாமுண்டீஸ்வரி சொல்கிறேன், அப்போ மாப்பிள்ளை அவ கிடையாதா, அப்போ வேறு யார் அப்படின்னு சொல்ல. நான் வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டேன், அந்த கேடு கட்டவனுக்கா என் பொண்ணை நான் கட்டி கொடுப்பேன், நம்ம வீட்டு டிரைவர் ராஜா இருக்கார்ல அவள் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல. என்ன சாமுண்டீஸ்வரி சொல்கிற, ராஜா மாப்பிள்ளையா அப்படின்னு சொல்ல. ஆமாங்க நல்ல பையன் அப்படின்னு சொல்ல. நீ எடுத்த முடிவு தான் சரி சாமுண்டீஸ்வரி, எனக்கும் ராஜாவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம்னா முதல்ல அவன் தான் வந்து நிற்கிறான், நம்ம பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை தான் அவன், நம்ம குடும்பத்தில் வந்துட்டு இனிமேல் எல்லாரையும் வந்துட்டு அவன் சந்தோஷமாக பார்த்துக்க போகிறான் அப்படி இப்படின்னு வந்துட்டு அவர் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டு மணமேடையில் ரேவதி உட்காந்துருக்காங்க. மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. சந்திரா வந்துட்டு, என்ன பார்த்துட்டு இருக்க மாயா, போய் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல. கூட்டிகிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்ல. ஐயோ போ அப்படின்னு சொன்னதுமே ரூமுக்கு வந்துட்டு மாயா மகேஷை கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. அங்கே போய் மகேஷ் தேடி பார்த்தா ஆளவே காணும். ரூம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு, ஐயோ மகேஷ் எங்கடா போய் தொலைஞ்ச, இப்படி தான் ஏதாவது ஒரு சிக்கலில் சிக்கிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கதறிட்டு இருக்க. அதே சமயத்தில் வில்லத்தனமாக சாமுண்டீஸ்வரி உட்காந்து லுக் விட்டுட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு.